ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்பவும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கி முட்டை ஆம்லேட் வச்சு குழம்பு எப்படி செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தாங்க செய்ய போகிறோம். காய்கறி வச்சு செய்கிற குழம்பை விட இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, டிஃபனுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த முட்டை ஆம்லேட் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே சின்னதாக கட் பண்ணியிருக்க கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த முட்டை கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் நம்ம ஆம்லேட் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக மிளகுத்தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுடலாம். விட்டுட்டு இதை நல்லா அடித்து கலந்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கல்லை ஊற்றி எடுத்துக்கலாம். கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கல் சூடானதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி கூட சேர்த்துக்கலாம். நான் 2 இதுவாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஊற்றிட்டு இதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு இது நம்ம ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோம். மீதி இருக்க முட்டையை நம்ம சேர்த்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் இதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே நம்ம தாளிக்கும் போது எண்ணெயில் பொரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருந்தேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி சேர்க்கல அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இது வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி எல்லாம் நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. நமக்கு தக்காளி கூட நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வந்தால் தான் கிரேவி நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அதனால் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது காரம் அவ்வளோவா இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ இது எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகும்போது மசாலாலாம் சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையெல்லாம் இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு எடுத்தாச்சு. நம்ம எடுத்திருந்த முட்டைக்கு இந்த மாதிரி 2 ஆம்லேட் நான் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு நல்லா இந்த மசாலாலாம் எண்ணெயில் வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த குழம்புக்கு தேவையான புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு நம்ம எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முட்டை போட்டதுக்கப்புறமா முட்டை டக்குன்னு நம்ம குழம்பெல்லாம் இழுத்துரும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொதித்து வரும்போது நமக்கு திக்காயிடும். நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால கொஞ்சம் பத்தலை. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வரணும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு குழம்பு நல்லா கொதித்து நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா மேலே திரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம போட்டு வச்சுருக்க ஆம்லேட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த முட்டையை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா பொறுமையாக கலந்து விடுங்க. நம்ம முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக நமக்கு கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான முட்டை ஆம்லேட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு விட்டுட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்துலலாம் நல்லா நமக்கு முட்டை குழம்புல ஊறி முட்டையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.